எந்த அரசாக இருந்தாலும் 100 நாளில் நம்ம எதுவுமே பெருசாக மார்க் போட்டுட முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு நல்ல ஆலோசகர்கள் இல்லை என்பது என்னுடைய அழுத்தம் திருத்தமான கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். எல்லாத்துக்கும் போய் அரசை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. பூத கண்ணாடி வச்சு இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லுபவர்கள் அல்லது விமர்சிப்பவர்கள் கடந்த காலங்களில் எடப்பாடியோட ஆட்சியிலையோ அல்லது ஸ்டாலினோட 100 நாள் ஆட்சியிலையோ இப்படி பேசினதே இல்லையோ. நீங்கள் அரசு அதிகாரிகளையும் போலீஸ்காரையும் நம்பி உங்களுக்காக ஏதோ செயல்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்து நடந்ததும் இந்த ஆட்சி காலம் நடந்ததும் ஒன்று தான். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden plots from 18 lakhs and villas from 48 lakhs. அவைக்காட்சி 100 நாட்கள் கடந்திருக்கு. 100 நாட்கள் பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் இந்த கவர்மெண்ட்டை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எனி கவர்மெண்ட் 1 இயர் நம்ம டைம் கொடுக்கணும் நிச்சயமாக. அதோட டைரெக்ஷன் அப்போ தான் நமக்கு புரியும். எந்த அரசாக இருந்தாலும் 100 நாளில் நம்ம எதுவுமே பெருசாக மார்க் போட்டுட முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த விமர்சனங்களை முன்வைத்தாலும் இவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனையின் அளவு என்பது மிகப்பெரியது. பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ண ஒரு கட்சியும் சில ஆயிரம் கோடிகளை செலவு செய்த இன்னொரு கட்சியும் என்று தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்த அளவில் செலவு செஞ்சு அவங்க வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. 30% ஓட்டு வாங்கின எம்ஜிஆருக்கு 130 கிடைச்சது. 118 சீட் மெஜாரிட்டி. ஆனால் 35% வாங்கி 107 சீட்டு தான் கிடச்சிருக்கு. மக்கள் உருவத்தில் நல்ல தீர்ப்பு கடிவாளம் போட்டிருக்காங்க. மொத்தமாக தூக்கி தாவேக்காக கொடுக்காம. ஸோ 100 days நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் பார்க்குறேன். முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு நல்ல ஆலோசகர்கள் இல்லை என்பது என்னுடைய அழுத்தம் திருத்தமான கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். காரணம், நீங்கள் இன்றைக்கி கூட மின்சார வாரியத்துறையில் ஊழல்னு சொல்லிட்டு 51 இடங்களில் சோதனை போயிட்டுருக்கு. டிவிஎஸ்சி தப்பு இல்லை. நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த துறையில் ரைடு பண்ணுறீங்க, விஜிலன்ஸ் போகுது கேஸு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் கடந்த கால ஆட்சியை நீங்கள் ஒரு முறை அந்த நடவடிக்கையை 10 முறை யோசித்து பாருங்கள். திமுகவில் என்ன நடந்தது, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நீங்கள் டார்கெட் பண்ணி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் தேடி பிடிச்சிங்கன்னா அது சிக்கலாக போகும். நீங்கள் டாஸ்மாகில் பிரச்சனைன்னு ஒரு கேஸ் போட்டிங்க, செந்தில் பாலாஜி அண்ட் கம்பெனியை ட்ராக் பண்ணிங்க. அடுத்து ஆட்சியை கவிழ்க்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செந்தில் பாலாஜி கம்பெனியை குறிவைத்து எஃப்ஐஆர் போட்டிங்க. இப்போ அடுத்து இன்றைக்கி மின்வாரியத்துறையில் ஊழல் போயிருக்கீங்க. பரவாயில்ல, நல்லது. நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். கடந்த கால திமுக ஆட்சியில் இதே போன்று ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் அமைச்சர்கள் மீது, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டார்கள், சோதனை நடத்தினார்கள். எத்தனை முறை? ஒரு முறை இல்லை, சில அமைச்சர்களுக்கு 2 முறை 3 முறைலாம் டிவிஎஸ்சி ரைடு போச்சு. என்னாச்சு? குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ணாங்க திமுகவில். கேலி பொருளானுச்சுல, அந்த செய்கை கேலி பொருளாகி இன்றைக்கு திமுக மீது எப்படி நிற்குது? ஒரு அமைச்சர் கைது பண்ணாங்களா திமுகவில்? அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை யாராவது ஒருவர் திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டாரா? ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். இல்லைல்ல. அப்போது நீங்களும் ஒரு வருடம் கழித்து இப்படிப்பட்ட சோதனைகள் நடத்தி என்ன செய்ய போகிறீர்கள்? உண்மையிலே தவறு செய்திருந்தால் அந்த வழக்கு எடுத்து போய் கோர்ட்டில் போடுங்க, கேஸ் நடத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அரசு அதிகாரிகளையும் போலீஸ்காரையும் நம்பி உங்களுக்காக ஏதோ செயல்படுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்து நடந்ததும் இந்த ஆட்சி காலம் நடந்ததும் ஒன்று தான். வெறும் அமைச்சர் மட்டும் தப்பு பண்ணுறதில்ல, அதிகாரிகள் இந்த வழக்கை எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் போய் அரசை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. பூத கண்ணாடி வச்சு இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லுபவர்கள் அல்லது விமர்சிப்பவர்கள் கடந்த காலங்களில் எடப்பாடியோட ஆட்சியிலையோ அல்லது ஸ்டாலினோட 100 நாள் ஆட்சியிலையோ இப்படி பேசினதே இல்லையா. ஒரு விஷயம், நான் 91 இந்த அரசில் பார்க்கிறேன். புதிய அரசுகள் வரும்போது எந்த ஒரு அரசுக்கும் 100 நாளுக்கு இப்படி ஒரு விளம்பரம் கிடைச்சது கிடையாது. ஏன்னா 60 ஆண்டுகளாக நீங்கள் செஞ்சுட்டு போய் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அதெல்லாம் இந்த அரசோட தலையில் தான் விடியுது. ஆகவே டு கிவ் அன் ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 year ஆர் மினிமம் ஆஃப் 6 months ஹனிமூன் பீரியட் முடிஞ்சோன்னு தான் டைரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டை பற்றி பேச முடியும். அதனால தான் நான் என்னுடைய வார்த்தைகளை அளந்து எச்சரிக்கையுடன் பயன்படுத்துகிறேன். நாம் கொண்டாடுவதற்கும் ஒப்பாரி வைப்பதற்கும் ரெண்டுக்குமே எதுவுமே இல்லை என்றது தான் என்னுடைய கருத்து. 50-60 வருடமாக லஞ்சத்தில் ஊறி திளைத்த தமிழ்நாடு. 2% ஆரம்பிச்சிருக்கோம் ஊழல் 70களில், இல்லை 1% ஆரம்பிச்சிருக்கோம். கடைசியில் திமுக ஆட்சி முடியும் போது 33% ஊழல். அதிமுக ஆட்சியில் வாங்கிய 15-16% ஊழலை 8% குறைப்பார் ஸ்டாலின். போதும் என்ற அளவுக்கு பணம் இருக்குது திமுக அறக்கட்டளையில். 10,000 கோடி இருக்குது.
15 தலைமுறைக்கு 20 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டா அந்த குடும்பம் தான் அந்த கட்சி. யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஊழலை குறைக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் விரும்பவில்லை. சும்மா உட்காந்துருந்தார், வேடிக்கை பார்த்தார். இன்னும் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன், அந்த ஊழலுடைய சதவீதத்தை குறையுங்கள் என்று கோரிக்கை வந்தபோது கூட குறைக்கல, விட்டார். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் கடந்த 2 திராவிட கட்சிகளும் லஞ்சத்தில் ஊறி திளைத்தது. 2 திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு ஒரு காரணம். மக்களும் இந்த லஞ்சத்துக்கு ஒரு காரணம். ஒன்று, இப்படிப்பட்ட ஊழல் மிகுந்த இந்த நாட்டில் ஒரு ராத்திரியில் 50 சோதனையை ஒரே நாளில் மாற்றிட முடியுமா? படிப்படியாக மாற்றணும். அதுக்கான முயற்சியில் விஜய் இறங்குகிறார் என்றால் நம்ம வரவேற்கணும். ஒன்று, நான் 2-3 உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபர் ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறார். லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போனோடனே வழக்கமாக ஒரு 60,000 1 லட்ச ரூபா அந்த பத்திரப்பதிவுக்கு வாங்குகிற சப் ரிஜிஸ்டர் எதுவுமே வாங்கலை. அப்புறம் கடைசியில் ஏதோ கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்ததே மிகப்பெரிய சாதனை. இல்லைன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க, இது 60,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு அந்த ரைட்ரு எழுத்தரே அவர் புரோக்கராக மாறி வாங்கி கொடுப்பார். இதுதான் நடந்து கொண்டிருக்கிற நடைமுறை. அது மாறி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம அலுவலகத்துக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு நண்பர் வந்தார். அவர் ஆட்டோவில் வந்தார். அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, எஃப்சிக்கு 3000 ரூபா லஞ்சம் கேட்பாங்க. ஆட்டோக்கு ஃபுல் கண்டிஷன் சர்டிஃபிகேட்டுக்கு 3000 ரூபா. 125 ரூபா ஆன்லைன் ஃபீஸ் கட்டினேன் சார், எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்றார். இது 2வது சான்று. நான் அதுக்காக தமிழ்நாட்டில் லஞ்சமே இல்லை, யாரும் வாங்கலைன்னு சொல்ல, லஞ்சம் குறைந்திருக்கிறது என்பதற்கான உதாரணத்தை சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய நண்பர் வாக்கிங்கில் சொன்ன தகவல், அவருடைய மகளுக்கு திருமண பதிவுக்காக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறார். வழக்கமாக திருமணத்துக்கு போனால் ஒரு 5,000 ரூபா அந்த அலுவலகத்துக்கு செலவுக்கு கொடுப்பாங்க. 150 ரூபா ஆன்லைன் ஃபீஸ், 1 ரூபா லஞ்சம் வாங்கலைன்னார். ஸோ பயம் இருக்கிறது. ஏன்னா சார் நான் லஞ்சம் வாங்குகிறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக சொன்ன இதே அதிகாரிகள் ஏன் இப்போ வாங்க பயப்படுறாங்கன்னா, மேலே கேட்கல, சார் நான் இது வாங்கி அமைச்சர் கொடுக்குறேன், செக்ரட்டரி கொடுக்குறேன், ஜாயின்ட் செக்ரட்டரி கொடுக்குறேன், என்னுடைய மாவட்ட பதிவாளர் கொடுக்குறேன் அப்படின்ற பேச்சு இப்போ இல்லை. மேலே வரைக்கும் போச்சு லஞ்சம், இப்போ இல்லை. ஸோ அதனால் கீழ்க்கிறவன் வாங்க பயப்படுறான். ஆர்டிஓவில் இல்லை, இபி லைனில் இல்லை, ஹவுசிங்கில் இல்லை, கார்ப்பரேஷன் இல்லை. ஆனால் சென்னைக்கு வெளியே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது, மறுக்கலை. இப்போ கூட காலையில் கூட ஒரு நண்பர் பேசினார், லஞ்சம் இல்லைன்றது பெருமைப்பட்டுக்க முடியாதுங்க, ஆனால் இபி லைனுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி இன்றைக்கோட 3 மாதம் ஆச்சு, டெம்பரரி கனெக்ஷன் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது இந்த ஆட்சியை? வேலை நடக்கணும்னா நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கணுமா? அவங்க கொறி போட்டு வேணும்னே அதிகாரிகள் எங்களை திசை திருப்புகிறார்கள். இப்படி நடக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பதற்கு விஜய் இன்னும் கடுமையாக பாடுபடணும், இன்னும் கடுமையாக உழைக்கணும், இன்னும் வெளிப்படைத்தன்மை இன்னும் அதிகரிக்கணும். இந்த அரசுக்கும் அதிகார வர்க்கத்துக்கு, நான் பியூரோக்ரசி சொல்கிறேன், ஒரு இடைவெளி இருக்கா? இடைவெளின்னு நான் புரிஞ்சுக்கல. அதிகார வர்க்கம் இந்த அரசுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது, அதையும் நான் பார்க்குறேன். அவர்கள் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எஸ்பெஷலி கடைசி 5 ஆண்டுகள் டிஎம்கே ஆட்சியில் இருந்ததால் இன்னமும் அந்த டிஎம்கே ஹேங் ஓவரில் தான் 90% ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்கள ரிங் மாஸ்டர் மாதிரி ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, 2001-6 ஜெயலலிதா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க, ரிங் மாஸ்டர் மாதிரி நான் சாட்டையை சுழட்டி தான் அவங்கள வேலை வாங்க வேண்டியிருக்குன்னாங்க. இப்போ சாட்டையை சுழட்ட வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு வந்திருக்குது. அவர் தளவாய் சுந்தரம் எழுப்பின கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். எனக்கு அது ஹவுஸில் வீடியோஸில் பார்க்கும்போது டெலிவிஷனில் எனக்கு தோணுச்சு, என்ன இவ்வளோ காலி, நான் இப்படி பார்த்ததே இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தில் இப்படி கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் நான் பார்த்துருக்கேன். 91, 97, 98 வரைக்கும். அப்போ 2011, 13 அந்த காலகட்டத்தில் நேரடியாகவும், அதன் பிறகு தொலைக்காட்சியிலும் இந்த ஆஃபீஸர்ஸ் கேலரி எம்டியாக இருந்து பார்த்ததே இல்லை. அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போ இந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூடுவாங்க, ஒரு எதேச்சதிகார போக்கில், ஒரு விட்டேத்தியாக, எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இந்த அதிகாரிகள் நடந்து கொள்வதற்கு இந்த துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த போக்கு அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறதுன்றது ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆன்சரபிள் டு த பீப்புள். இவன் 60 வயசு ஆனால் ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாங்க. காரு, பங்களா, சொத்து, சுகம், பென்ஷன் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. மக்கள்கிட்ட போய் நின்று கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது அரசியல்வாதிகள் தான். அப்போ இந்த அதிகாரிகளை வைக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் விஜய் வைக்கலைன்னா அவங்க கண்டிப்பாக ஆட்சியாளர்களை அவங்க விரும்புகிற இடத்துல வச்சுடுவாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ சொன்ன கலப்புனா அத்தனை விஷயமே வெரி சீரியஸ் இஷ்யூஸ்.
இந்த சொத்து வரியை பற்றி 3 நாள் அது கன்ஃபியூஷனில் ஓடிச்சு. 3 நாள் சொத்து வரி வசூலிச்சிருக்கோம். அதை வச்சு வீட்டு வாடகை, சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகைலாம் எகிரி இருக்குது. அப்புறம் அதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரசை நல்லா நம்மளால் ஏமாற்ற முடியும், கெட்ட பேர் வாங்கி கொடுக்க முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அதிகாரிகள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆட்சியாளர்கள் தப்ப முடியாது. நீ தான் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆன்சரபிள் டு த பீப்புள். நீங்கள் ரைடு பண்ணுங்கள், சோதனை பண்ணுங்கள், கேஸ் போடுங்க, ஆனால் கேலி பொருள் ஆகாதீர்கள். இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு தகவல். 2வது, நல்ல விஷயங்களை முன்னெடுங்கள். நீங்கள் பழி வாங்குற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது சிக்கலாக போகும். பழி வாங்க வேண்டியதில்லை. இப்போ உதயநிதி வந்து அரெஸ்ட் பண்ணிங்களே, அதில் சாதிச்சிங்களா? ஃபெயிலியர் தானே. தஞ்சாவூரில் பேசுறதுக்கு ஒரு 41 நோட்டீஸு நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு விட்டுருக்கலாமே. நீங்கள் கைது எஃப்ஐஆர் போட்ட ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போக முடியல உதயநிதியை. எஃப்ஐஆர் போட்ட ஸ்டேஷன் வேறு ஏதோ செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அங்கே விசாரணை பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க. ரோட் ஷோ தமிழ்நாடு ஃபுல்லாக மக்களுக்கு தொந்தரவு. 2 சாட்சிங்க. ஸோ அதிகாரிகள் பேச்சை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு யோசித்து செய்யுங்க. நீங்கள் உடனே இன்றைக்கி பண்ணாதீங்க. தப்பு பண்ணாங்களா, அந்த டாஸ்மாகில் தப்பு, மின்வாரித்துறையில் தப்பு, பொதுப்பணித்துறையில் தப்பு, நெடுஞ்சாலையில் தப்பு, அழகாக டிராஃப்ட் பண்ணுங்கள், போய் கோர்ட்டில் போடுங்க. இந்த ஊழல் இப்படி நடந்திருக்கிறது, வழக்கு நடக்கட்டும். கடைசியில் கோர்ட்டு முடிவு பண்ணட்டுமே. எதுக்கு நீங்கள் கடந்த அதிமுக திமுக மாறி மாறி கேஸ் போட்ட கலாச்சாரத்தை நீங்களும் கொண்டு வரீங்க? நாட்டு மக்கள்கிட்ட கரெக்டான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். பொதுப்பணித்துறையில் என்ன ஊழல்? திருவான்மியூரில் தொடங்கின ஒரு பாலம் உத்தண்டியில் முடிவதற்கு டெண்டர் விட்டாங்க. அது ஹைகோர்ட்லாம் போய் கேஸ் ஆச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அமைச்சர் யார்? திமுகவில் ஏவா வேலு. அந்த கேஸை வந்து ரீடெண்டர் விட போகிறாங்க. சரி, அதில் எவ்வளோ லஞ்சம் வாங்கப்பட்டது? அந்த கம்பெனிக்கிட்ட கேட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கேஸ் போடுங்க. ஏன் காலி பண்ணுங்க, யார் வேணான்னா. நீங்கள் வெள்ளை அறிக்கை விட போகிறோம்னு சொல்லி ஏன் பீதி கிளப்புறீங்க? உண்மையிலே கடந்த கால ஆட்சியின் மாதிரி இந்த எங்கள் ஆட்சி இல்லை என்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. விஜய் அதிகமாக பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தயவுசெய்து அவர் பேசணும். ஒரு லைன் இதுதான். ஏன்னா ஒரு முதலமைச்சர் என்பவர் பல்வேறு விஷயங்களுக்காக வாய் திறந்தால்தான் நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சி எந்த திசையில் பயணிக்கிறது என்பது தெரிய வரும். இப்போது கோயம்புத்தூரில் ஒரு மாணவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த விவகாரத்திற்கு உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் சொல்வது யார்? சட்டத்துறை அமைச்சர். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சொல்லலாம், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மினிஸ்ட்ரி, யார் வேணால் சொல்லலாம், நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது நாட்டு மக்களுக்கு சில செய்திகள் சென்றடையும். இப்போ வேலூர் நகராட்சியில் ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கிற வேலூர் நகராட்சி தலைவர் ஒருத்தர் திமுகவோ அதிமுகவோ அதை வெளியிட்டால் ஒரு சின்ன சிங்கிள் காலம் தான் வரும் பேப்பரில். அதையே வந்து திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ வெளியிட்டால் எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போகும். இதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் ஏன் பல விஷயங்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் கிட்ட எடுத்துமே கொடுப்பாங்க, மீடியா செக்ரட்டரி ஸ்டாஃப்லாம் அவர் அறிக்கை விட்டால் ரீச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருக்கிற விஜய் அவர்கள் கண்டிப்பாக பல விஷயங்களுக்கு வாய் திறக்க வேண்டும். பயப்படுற வேலையே இல்லை. உங்களுக்கு எல்லாம் குறிப்புகள் உங்கள் கையில் வரும். அந்த குறிப்புகளை வைத்து நீங்கள் பேசிக்கொள்ளலாம். மீடியாவை இன்னும் சந்திக்கலை அப்படின்றாங்க. மீடியாவை சந்திப்பதே வந்து ஒரு அவமானமான செயலாக தெரியல எனக்கு. நீங்கள் ஒரு 10 பேரை கூட பாருங்கள், உங்களுக்கு நல்ல தகவல் உங்களுக்கு காதுக்கு வரும். உங்களுக்கு பிடித்த பத்திரிகையாளரை சந்தியுங்கள். நீங்கள் வந்து ரிகர்சல் மாதிரி கூட எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் வந்து எல்லோரும் மக்கள் ரீச் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு மீடியாவை கூப்பிட்டு கூட ஒரு பேட்டி கொடுங்க, மாதத்துக்கு ஒன்று கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற அச்சத்தை அல்லது பயத்தை போய்க்க கொள்ள வேண்டும் என்றால் மீடியா தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணணும். நீங்கள் எதிர்க்கட்சிகள் பேசுகிறாங்க, பதில் சொல்லலை, அது வேறு, அசம்பிளி வேறு. ஆனால் நீங்கள் அசம்பிளியில் கூட பேசலைன்னா வேறு எங்கே பேச போகிறீங்க? இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக டைரக்ட் லைவ் பார்த்துட்ருக்காங்க அசம்பிளியை. முன்னெல்லாம் வந்து அசம்பிளி பேசினாங்கன்னா அந்த கட்டு மட்டும் எடுத்து போடுவாங்க. இப்போது காலைல 9:30 3:30 மணி வரைக்கும் சட்டமன்றத்துடைய லைவ் போயிட்டுருக்கு. விஜய் பேசுவாரா பேச மாட்டாரான்னு விஜய்க்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஜென்சி கூட்டம், பெண்கள் கூட்டம். ஐயோ, அசம்பிளி இது வரைக்கும் பார்க்காத ஒரு கூட்டம் அசம்பிளி பார்த்துட்ருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பேசுறதுக்கு என்ன தயக்கம்? தாராளமாக பேசலாம். அதான் உதயநிதி கேள்வி கேட்டார். எதிர்கட்சியில் கேட்டது என்னென்னா, சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் சொல்வதில்லை, அது முதலமைச்சர் வச்சு தான் அவர் சொல்கிறார். இந்த இடத்திலாவது விஜய் ஒரு 3 மாத காலம் எனக்கு தேவைப்பட்டது, பரவாயில்ல, நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன், சில விஷயங்களை அறிந்து கொண்டேன்னு அடுத்த கட்டத்துக்கு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். சார்
கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.